பெரியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலையில் வந்துள்ள இன்றைய முக்கிய செய்திகளை பார்க்கலாம். நீட் என்னும் பெயரில் சமூக நீதியை ஒழிக்கும் சூழ்ச்சி நடைபெறுகிறது. மருத்துவ கல்லூரிகளில் நீட் வந்தது போதாது என்று பாரா மெடிக்கல் படிப்பிலும் நீட் தேர்வு என்பது சமூக நீதியை ஒழிப்பதே. ஜனவரி 31ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் திராவிட மாணவர் கழகத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என, இதில் ஒத்த கருத்துள்ளவர்கள் இணைய வேண்டும் எனவும் தமிழர் தலைவர் திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார். இது தேர்தல் பிரச்சனை அல்ல, மாணவர்களின் கல்வி, மக்களின் வாழ்வாதார அன்றாட மருத்துவ பிரச்சனை. இதில் அனைத்து கட்சிகளும் அமைப்புகளும் ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டும். தவறினால் அதன் விளைவுகள் தேர்தலில் எதிரொலிக்கவே செய்யும் என அவர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். வேல் யாத்திரையின் போது PVC பைப்பில் வேல் செய்து ஊர்வலமாக சென்றார்கள். தீபம் ஏற்றுகிறேன் என்ற பெயரில் தெர்மாகோல் தீபம் ஏற்றுகிறார்கள். அருகில் சோடா பாட்டில் புகழ் மண்ணை ஜீயரும் இருக்கிறார். கட்சிக்காரர்கள் செய்யலாம், இது அரசியல். ஆனால் ஒரு நீதிபதி இதை செய்யலாமா? நம்புங்கள், தெர்மாகோல் தீபத்தூணில் விளக்கேற்றிய நீதிபதி GR சுவாமிநாதன். இவர் ஒரு நீதிபதி. இந்தியாவின் சுற்றுச்சூழல் பாதிப்பும் பொருளாதார வளர்ச்சியும் என்ற தலைப்பில் இன்றைய தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் முதலீட்டு சூழல் குறித்து பன்னாட்டு நாணய நிதியகத்தின் துணை நிர்வாக இயக்குனர் கீதா கோபிநாத் ஒரு முக்கிய கவலையை எழுப்பியுள்ளார். இந்தியாவில் முதலீடுகளை ஈர்ப்பதில் உள்ள சவால்கள் குறித்து பேசும்போது சுற்றுச்சூழல் மாசு ஒரு பெரும் காரணியாக இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதற்கான முக்கிய காரணங்களையும் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் ஆண்டுதோறும் ஏற்படும் மொத்த இழப்புகளில் சுமார் 18% மரணங்கள் காற்று மாசினால் ஏற்படுகின்றன என்பது மிகவும் வருத்தத்திற்குரிய செய்தியாகும். ராமன் கோவில் கட்டுமானம், கும்பமேளா என்பதெல்லாம் பொதுமக்கள் எண்ணிக்கையை ஓரிடத்தில் பெருமளவில் திரளச் செய்து சுற்றுச்சூழலையும் காற்று மாசையும் ஊதி பெருகுகின்றன. மத பண்டிகைகள், குறிப்பாக கும்பமேளா போன்ற சுற்றுச்சூழலை மிக கடுமையான பாதிப்புக்கு உள்ளாக்குகின்றன. அதனால் மாசடைந்த நீர் குளிக்கவோ குடிக்கவோ தகுதியற்றதாகி விடுகிறது. மேலும் கழிவுகளோ 20,000 டன் முதல் 30,000 டன் வரை உருவாக்கப்படுகின்றன. ஏதோ இது மத சம்பந்தப்பட்டவைதானே என்று கருதுவது அறிவுடைமையாகாது. எதிலும் ஒரு விஞ்ஞான பார்வை இல்லை, மாறாக மத ரீதியான பார்வைக்கு மறுபெயர்தான் மோடி அரசு என்று இன்றைய தலையங்க இடம்பெற்றுள்ளது. ஹிந்தி திணிப்பு ஒரு பண்பாட்டு படையெடுப்பு. அன்றும் இன்றும் என்றும் ஹிந்திக்கு இங்கே இடம் இல்லை. 2026 தேர்தல் களமும் ஆரிய திராவிட போரின் மற்றொரு களம்தான். தமிழ் இனத்தின் எதிரிகளை அடையாளம் கண்டு வீழ்த்த வேண்டிய காலகட்டம் இது. காஞ்சிபுரம் மண் எப்பொழுதும் திராவிட இயக்கத்தின் கோட்டை என்பதை நிரூபிப்போம் என மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க கூட்டத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முழக்கமிட்டுள்ளார். SIR செயல்முறை வாக்காளர்களுக்கு இழைக்கப்படும் அநீதி என நோபல் பரிசு பெற்ற பொருளாதார அறிஞர் அமர்த்தியா சென் குற்றம் சாட்டியுள்ளார். முதலமைச்சர் ஹிமாந்தா பிஸ்வா தலைமையில் பாஜக ஆளும் அசாமில் வாழும் வங்காள மொழி பேசும் முஸ்லிம்களுக்கு எதிராக காட்டப்படும் கடுமையான பாகுபாடுகள் குறித்து ஐநா சபை கவலை தெரிவித்து கடிதம் எழுதியுள்ளது. மெட்ரோ ரயில்களில் மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு இருக்கைகள் ஒதுக்கீடு முறையாக அமல்படுத்தப்படுகிறதா என திடீர் சோதனைகள் நடத்த மெட்ரோ ரயில் நிர்வாகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஒடிசாவில் மருத்துவமனை செல்ல ஆம்புலன்ஸுக்கு பணமின்றி மனைவியை சைக்கிள் ரிக்ஷாவில் வைத்து 600 கிலோமீட்டர் பயணித்த 70 வயது முதியவர். இதுதான் BJP ஆட்சியின் பரிதாப நிலை. தந்தை பெரியார் அடிக்கோலிய மூல கொத்தளத்தில் தாளமுத்து, நடராசன் ஆகியோரின் சிலைகளை திறந்து வைத்து மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தினார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். மகளிர் சுய உதவிக்குழு கடனை தள்ளுபடி செய்ததால் வங்கிகளுக்கு ஏற்பட்ட 194 கோடி ரூபாய் வட்டி இழப்பை தற்போது தமிழ்நாடு அரசு விடுவித்துள்ளது. கிமு 330 முதல் கிமு 224 காலகட்டத்தை சேர்ந்த பொருட்கள் கீழடி அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. தேசபக்தி குறித்து தமிழ்நாட்டிற்கு பாடம் எடுக்க வேண்டாம்,
ஆளுநருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்தி. பாஜகவை மறைமுகமாக தாக்கி பேசிய முதலமைச்சர், சர்வாதிகார போக்குகள் மூலம் அரசியலமைப்பின் மாண்பை குலைக்க முயல்பவர்களே உண்மையான தேச விரோதிகள் என்று கூறினார். மேற்கு வங்க அமைச்சர் சசி பாஞ்சா வாக்காளர் பட்டியலில் பெயர் நீக்கம், SIR நோட்டீஸ், வாக்காளர் பட்டியல் திருத்த செயல்முறை குறித்து அமைச்சர் கடும் கண்டனம். பொது இடங்களில் அனுமதியின்றி மரங்கள் வெட்டிய 6 நபர்களுக்கு ரூபாய் 1,75,000 அபராதம் விதித்துள்ளது சென்னை மாநகராட்சி. கிண்டியில் ரூபாய் 417 கோடி செலவில் அமைய உள்ள குழந்தைகளுக்கான உயர் சிறப்பு மருத்துவமனை ஆராய்ச்சி நிலைய கட்டடத்துக்கு முதலமைச்சர் நாளை அடிக்கல் நாட்டுகிறார். பெரியார் மணியம்மை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் 52வது ஆண்டு விழா, பெரியார் நூற்றாண்டு நினைவு மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் 46வது ஆண்டு விழா திருச்சியில் 24ஆம் தேதி நடைபெற்றது. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகள், கட்டுரைகள் இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளன. வாசகர்கள் விடுதலையை படிக்கவும். நன்றி.